வணக்கம். என் பேர் சுனிதா மதன். யார் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நானும் ஆதியும் வந்து 20 எபிசோட் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வந்து நானும் ஆதியும் எங்க ஜேர்னி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ் பத்தி, டிஜிட்டல் ஆன்லைன் பிசினஸ். இன்னைக்கு எங்க கூட வந்து கார்த்திக் கெஸ்ட் இருக்காங்க. அவர் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அண்ட் நாங்க நிறைய விஷயம் இன்னைக்கு கத்துக்க போறோம். ஹி ஹஸ் ஜாயின்ட் ஆர் பிசினஸ் வெரி ரீசென்ட்லி. ஸோ நிறைய கேள்வி இங்க வருது. தோஸ் ஹூ ஆர் அஸ்பைரிங் டு ஜாயின் இந்த பிசினஸ் அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாரு. ஸோ மேபி உங்களுக்கு நிறைய கேள்விங்களுக்கு பதில் இன்னைக்கு கிடைக்கும். ஸோ ஆதி, ஓவர் டு யூ. தென் ப்ராப்ளி நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கார்த்திக் கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நான் செகண்ட் கேள்வி கேட்கறேன். வணக்கம் எவ்ரிவான். இன்னைக்கு வந்து எங்களுடைய எபிசோட் 7. சுனிதா சொன்ன மாதிரி நாங்க இதை ஒரு 6 வீக்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் எங்க கூட இருக்காங்க. அவங்க பேரு கார்த்திகேயன். அவங்க ஃப்ளாரிடா யூஎஸ்ல இருந்து எங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இன்னைக்கு வந்து கண்டிப்பா அவங்களோட ஜேர்னி வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே நம்புறோம். இப்போ வந்து கார்த்திக், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட இன்ட்ரோ கொடுங்க. வணக்கம், பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். என் ஒய்ஃப் கீதா, பசங்க எல்லாரும் ஒரு 3 மாசம் முன்னாடி ஃப்ளோரிடா மூவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கனடால 2007ல இருந்து இருக்கேன், 17 வருஷம். 3 மாசம் முன்னாடி தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோட கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மித்தவங்களோட. ஏன்னா மித்தவங்களுக்கு வந்து பிசினஸ் தேடி வரும் ஆப்ஷனா வரும். பட் நான் இங்க வந்த பிறகு, நான் இங்க வந்த ரீசனும் தெரிஞ்சா ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நான் ஷெஃப் பேசிக்கலா, 17 வருஷம். ஒய்ஃபு ஒரு 15 வருஷமா நர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்களும் பயங்கர பிஸி. நானும் 2-3 வேலைலாம் பார்த்துருக்கேன் கனடால. அதுல பசங்களை, பெரிய பையன் வந்து டென்னிஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினான். அவனுக்கு நாங்க அப்போ காசு இருந்துச்சு, பட் டைம் இல்லை. பையனுக்கு ஒரு எப்படி சொல்றது, பையனுக்காண்டி டைம் செலவழிக்க முடியல. அதனால சரி, ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணணும், பையனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதனால எது பெஸ்ட்ன்னு பார்த்தோம். எல்லாரும் சொன்னாங்க ஃப்ளோரிடா பெஸ்ட் டென்னிஸ்க்கு அப்படின்னாங்க. பட் அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா, என் ஒய்ஃபுக்கு விசா கிடைக்கும் அஸ் எ நர்ஸா. ஸோ அவங்க வந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்ளை பண்ணி பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் டைம் ஆகும் இங்க இப்போ உள்ள சூழ்நிலையில. அதனால வந்துட்டோம், ஒரு ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். நான் என் ஜாபெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, பையனுக்காண்டி. இதுதான் ஒரு ப்ராப்ளம். 2 பேரும் பிஸியா இருந்தா காசு சேருமே தவிர பையனுக்காண்டி எதுவும் பண்ண முடியாது. பையன் ஆசைக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியாது. ஸோ அதை ரிஸ்க் எடுத்து நான் வந்துட்டேன், என் வேலையை விட்டு வந்துட்டேன். ஆனா இங்க வந்துட்டா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப எனக்கு வேலை இல்லை. இங்க யூஎஸ்ல வந்து 2 பேரை வேலை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது இருந்தா அது இருந்துச்சு. காசு இருக்கிறப்போ டைம் இல்லாம இருந்துச்சு. இப்ப டைம் இருக்கு, பட் எங்களுக்கு காசு வேணும். இப்ப எப்படி இருந்தாலுமே ஒரு ஆளும் ஏர்னிங் வச்சு இங்க யூஎஸ்ல காலந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது வந்தோடனே ரியலைஸ் பண்ணிட்டேன், இது விற்கிற விலைவாசி எல்லாம் வந்துட்டு. ஸோ நான் வந்து தேடினேன். நான் எப்படி தேடினேன்னா, சரி என்னால அந்த பேப்பர் ப்ராசஸிங் டைமுக்கு வர என்னால சும்மா இருக்க முடியல. ஒரு 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 லீகலான பிசினஸ் தேனை. ரெண்டாவது வந்து லீகலாவும் இருக்கணும். என்னோட கெனடியன் சிம் நம்பர் வச்சு எனக்கு வேலை வேணும். இப்ப வேலை ஆன்லைன்ல தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் வைஸ் கிடைக்காது. ஒரு என்ன சொல்ற பேரோலோ இல்ல நீங்க எது ஜென்ரேட் பண்ற வேலை வந்து இங்க கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க கிடைக்கிற ஒரே, அதனால நான் வந்து நிறைய தேடினேன். ஃபைனான்ஸ் போனேன், எல்லாத்துலயும் ஒரு கேட்ச் இருந்துச்சு. இப்ப ஃபைனான்ஸ் படி போனோம்னா, நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரா லைசன்ஸ் வாங்கணும்னா எல்லாத்துலயும் ஒரு கேட்ச் இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் 3 பாலிசி எடுக்கணும். அந்த பாலிசிக்கு வந்து நீங்க உங்களுக்கு இது கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் 3 எடுத்தாதான் உங்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேட்ச் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்பவுமே ஒரு ஹானஸ்ட் பிசினஸா இருக்கணும். அது மாதிரி பீப்புளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஃபைனான்ஸ் எடுத்தா நான் ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும், ஃபேமிலி பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும். எனக்கு அதுல வந்து கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. யாரையுமே வந்து எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஹானஸ்டா இருக்கணும். ஸோ இதில் 4-5 ஆப்ஷன் பார்த்தேன். அதுக்கப்புறம் அமேசான் செல்லிங் இது பார்த்தேன். அதுலேயும் கேட்ச் இருந்துச்சு. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிற ப்ராடக்ட் தான் விற்கணும். அது ஒரு கண்ட்ரோல்டாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஒரு பிஸ்னஸில் ஃப்ரீடம் இல்லை. இல்லைன்னா ஏதாவது ஒரு கேட்ச் இருந்துச்சு, இந்த மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும், இல்லை இந்த சின் நம்பரை வச்சு பண்ண முடியாது, இல்லை நான் வந்து கேனடா இருக்கணும்னு இருந்துச்சு. அப்போதான் இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சாலும் எனக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு பிஸ்னஸை பற்றி ஆரம்பத்தில். நம்பர் 1 லீகலான.
அது சின் நம்பர் கேட்பாங்க, T4A ஃபார்ம் பண்ணுவாங்க, இயர் எண்ட் ஃபார்ம் ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ரெண்டாவது பெரிய கேள்வி வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணுமான்றதுதான். இது எப்படின்னா ஒரு பிரமிட் ஸ்கீம் மாதிரி போய் நம்ம ஆளை பிடிக்கணும் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சு. ஃப்ரீடம்னா நம்ம யாருக்கு கண்ட்ரோல் கிடையாது. நீங்க முன்னேறதும் உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்றதும் உங்க கையில தான். நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கேத்தாப்புல தான் உங்க முயற்சியால இது பண்றதுனால பிசினஸ். நாலாவது வந்து ட்ரைனிங், மென்டார்ஷிப் ட்ரைனிங். இந்த நாலாவது விஷயம் வந்து எப்படி சொல்றது, இது கிடைக்குமான்றது எனக்கு பெரிய டவுட்டா இருந்தது. இது சொல்றாங்களே தவிர நம்மளை கைட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியாம இருந்துச்சு. அதனால மென்டார்ஷிப் ட்ரைனிங் தேவைப்பட்டது. அப்புறம் அஞ்சாவதா வந்து எங்க இருந்தாலும் ஒர்க் பண்ணலாம்ன்ற மாதிரி. ஸோ நான் இப்போ கெனடியன் சின் நம்பர் வச்சு தான் ஒர்க் பண்றேன். இட்ஸ் லீகல். எப்படின்னா போயிட்டு வர மாதிரி தான். இப்போ ஒய்ஃப் மட்டும் தான் இங்க லீகலா ஒர்க் பண்றாங்க. நான் இங்க லீகலா எந்த லீகாலிட்டி, அதனால எனக்கு லீகல் வைஸ் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு 5-6 ஆப்ஷன் பார்த்த பிறகு இந்த பிசினஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த 149 கட்டி கம்பெனியை பத்தி இன்னும் அடுத்த மெயின் கொஸ்டின் வந்து வாட் திஸ் பிசினஸ் பேஸ்ட் ஆன் தான். ஏன்னா சும்மா ஒரு இதுல ஒரு கேட்ச் இருக்குமா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து எடுத்தோடனே என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து அந்த 149ன்றது வந்து ரீஃபண்டபிள். இது வந்து ஒரு 149 கட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அது வந்து பிசினஸ்க்கு அப்படின்றது இல்லை. 149 பட்டு நீங்க ஒன் மந்த் டைம் தராங்க, 30 days மணி பேக் கேரண்டி. ஸோ 30 days அதுல கத்துக்கிட்டு ப்ராடக்டை பத்தி கத்துக்கிட்டு, of course it's based on a product, it's a wellness based product and the company is more than 50 years and 25 countries la irukku. So you're not running behind friends or family, adu kedaiyadhu maina. So adu irukku. அதனால கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்த பிறகு ஒரு கேரண்டி வந்துச்சு எனக்குள்ள. சரி இதுதான் கரெக்ட். நான் ட்ரை பண்ணாத எதுவுமே கிடையாது. நான் ஆக்சுவலா வந்து ஒரு 1 month 2 month வந்து என்னால சும்மாவே இருக்க முடியல. நான் 2 jobs பார்த்துட்டு இருந்தாலே என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியாதனால ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச பிசினஸ் தான் இது. இது பண்ணி ஆரம்பிச்ச பிறகு இப்போ நான் சொன்ன மாதிரி 3 months தான் ஆகுது. பட் ட்ரைனிங் வைஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது, ஒரு கடல் மாதிரி இருக்குது. நான் நினைச்சதோட ரொம்ப பெருசு இது ட்ரைனிங் எடுத்துக்கிறதே. இது வந்து பிசினஸ்ன்னு மட்டும் இல்லாம எப்படி ஸ்லைட் கிரியேட் பண்றது, எப்படி வீடியோ கிரியேட் பண்றது, ஸோ டிஜிட்டலி ஐடி சம்பந்தமான விஷயங்கள். இந்த இப்ப நம்ம சேட் பண்றதுக்கு முன்னாடி நான் தமிழ்ல வந்து ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணது. ஆமா இதெல்லாம் எனக்கு புது விஷயமா இருக்கு மீட்டிங். ஏன்னா நான் ஷெஃப், நான் வந்து மீட்டிங்னா நேர ஃபேஸ் டு ஃபேஸ் தான். எனக்கு வந்து கொரோனா டைம்ல கூட நான் வந்து இப்படி எல்லாமே பண்ண முடியாது, மாஸ்க் போட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாமே புதுசா இருக்கு. அந்த மாதிரி மென்டர் இருக்காங்க, கோச் இருக்காங்க. ஸோ எனி டவுட் தே ஆர் தேர். ஸோ இந்த பிசினஸ் சூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் தான் மெயின் ரீசன் அந்த பிசினஸ் சூஸ் பண்ணதுக்கு. ஸோ 3 months தான் ஆகுது. பட் இன்னும் என் மைண்ட்ல என்ன இருக்குன்னா அதுல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பொறுமையும் தேவை. அது மாதிரி திஸ் இஸ் நாட் அ ஜாப். அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஸோ என்னோட கேஸ் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி டைம் இருக்கு, உங்களுக்கு வந்து எதுக்காவது வெயிட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட் லீவ்ல 10 months இருக்கீங்க அப்படின்னா நீங்க சும்மா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப பில்ட் பண்றது இன்கேஸ் ஃபியூச்சருக்கு மேபி நாளைக்கு கூட அது உங்க கையில தான் இருக்கு. இன்கேஸ் 1 monthலயும் வரலாம், இல்ல 1 yearலயும் வரலாம், இல்ல நீங்க வெயிட் பண்ணி திஸ் இஸ் லைக் யுவர் எஃபர்ட், யுவர் மணி. பின்னாடி ஆமா எப்பவுமே ஒரு பின்னாடி ஒரு இது இருக்குன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலி வந்து திஸ் இஸ் a very good example. எல்லாரும் வந்து பிசினஸ் வந்து இந்த லைக் whoever mostly ஸ்டார்ட் பண்ணது வந்து சைடு ஹஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பிசினஸ். பட் நீங்க வந்து எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சோ மச் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இந்த பிசினஸ் மேல இருக்கு. பிகாஸ் அந்த மாடல் எல்லாம் நீங்க ரொம்ப டீப்பா பார்த்ததுனால you are so much assured that this is going to become your full time, right? So you are giving full efforts because in the business and the potential இருக்கு that once it picks up you don't need to bother, உங்களுக்கு வேற வேலையே தேவையில்லை. ஸோ இந்த பிசினஸ் இந்த பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் தட் யூ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் அட் திஸ் பிசினஸ். அது என்ன சொல்லுவாங்க, so many success stories are there, right? Which நம்மளுக்கு பிலீஃப் கொடுக்குது that yes, this is
going to be my full time, right? So ஆமா. இது என் கேஸ் அதான் சொன்னேன் டிஃபரெண்ட். எனக்கு கேஸ் அப்படியே ரிவர்ஸ். அதாவது எனக்கு டைம் இருக்கு, சும்மா இருக்க முடியல. So why don't we try this, put effort, because சும்மா டயத்தை வந்து இப்போ ஒரு நிலைமையில தான். இப்போ என்னோட 2007 நான் கனடால வரும்போது ஜாப் மார்க்கெட் வேற, ஜாப் மார்க்கெட் வந்து டோட்டலா வேற. இப்போ வந்து இப்ப இருக்க நிலைமையிலையும் இப்ப பொலிட்டிக்கல் நிலைமை எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஹெடா போக வேண்டியதா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. சும்மா இல்லாம சரி இது இப்ப ஆரம்பம், எஃபர்ட், ஃபுல் எஃபர்ட் போடுவோம். அட்லீஸ்ட் இன்னும் we try. ஏன்னா எதுவுமே எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஜாப்மே சரி எதுவுமே நிரந்தரம் இல்லாம இருக்கு. In case the status also what we are in is not, they might permanent. But இது வந்து எங்க போனாலும் நீங்க ஒரு லேப்டாப் இருந்தா போதும். லேப்டாப் என் போன் நானா 99% போன் தான். ஆமா, இருந்தா போதுன்ற உங்களுக்கு வசதி இருக்கிறதுனால ஏதாவது அப்படியே ரிவர்ஸ். நான் சரி சும்மா இருக்க முடியல, இதுக்கப்புறம் திருப்பி பேப்பர் ஒர்க் முடியற வர சரி இந்த இதை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம கேப் ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு தான் இந்த பிசினஸ் சூஸ் பண்ணோம். That's very good. சுனிதா, இப்ப என்னன்னா அவங்க சொன்னாங்க, கார்த்திகேயன் சொன்னாங்க இது மாதிரி. அதுல 2-3 விஷயம் வந்து நான் 2-3 விஷயத்த நான் திருப்ப சொல்ல விருப்பப்படுறேன். அதுல இந்த பிசினஸ்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அவங்க வந்து அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, அவங்க அதுக்கு முயற்சி போட்டாங்க. he did his due diligence. சில நேரத்துல வந்து நம்ம அதை செக் பண்றது இல்ல, அதை ரிசர்ச் பண்றது பண்ணாம ஒரு முடிவுக்கு வர்றதை காட்டிலும் இது மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணலாம். அது இப்ப நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பிசினஸ் ஒரு பண்ணணும்னு ஒரு டிசைர் இருக்கிறப்ப அதை நம்ம கண்டிப்பா அதை எஃபர்ட் போட்டு முயற்சி எடுத்தா கண்டிப்பா நம்ம அதை ட்ரை பண்ணணும். டான் சேயிங் இது என்னமோ தெரியல, இது ஸ்கேம் அப்படின்னு யோசிச்சுட்டு பின்னால இருக்காம ட்ரை செஞ்சா கண்டிப்பா அதுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். கண்டினியூ பண்ணுங்க. சாரி, இந்த 149 வந்து அந்த ரீஃபண்டபிள்ங்கிறது எஸ் டெஃபினட்டா அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு அந்த பிசினஸ்ல. ஏன்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த டீடைல்டு பிசினஸ் மாடலை கத்துக்கிறதுக்கு நம்ம சொல்றோம், அது அவங்களால பண்ண முடியலன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்ததுன்னா நம்ம வந்து யாருமே அதை ஃபோர்ஸ் பண்றதுல டெஃபினட்டா அதை வந்து we wanted to give back. என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணமோ 30 daysல பிஃபோர் தட் கோச்சிங் கால் அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நம்ம அதை ரொம்ப கொடுக்கறதுக்கு போடுறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது இந்த லாஸ்ட் வீக்ல, என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது வந்து என்ன ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கேட்கறத விட நீங்க பிசினஸ் பண்ணணும்னு வந்திருக்கிறோம் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு டிசையர் இருந்ததுன்னா நீங்க என்ன இந்த பிசினஸ்க்காக பண்ணுவீங்க மீன்ஸ் இன் டர்ம்ஸ் உங்க டைம் நீங்க அட்லீஸ்ட் 1 or 2 hours கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க பேஷன்ஸ் இருக்கணும் இந்த பிசினஸ்ல. இமீடியட்டா இது வந்து குயிக் ரிச் ஸ்கீமே கிடையாது. இன்னைக்கு பிசினஸ் பண்ணா நாளைக்கு நம்ம ரிச் ஆகும் அப்படிங்கறத எங்கேயுமே நம்ம சொல்லல. அது பிசினஸ்ல அது முடியாது. ரியல் லைஃப்ல அது எந்த பிசினஸ்லயும் அதுதான், அது நம்மளால முடியாது. குயிக் ரிச் பிசினஸ் இல்ல. பட் பேஷன்ஸோட அந்த கொடுத்திருக்கிற அந்த ட்ரைனிங் மாடல் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற ப்ளூ பிரிண்ட் ட்ரைனிங் மாடல் வந்து நல்ல அப்டேட்டட் வெர்ஷன். அதை நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டு இன்னைக்கு கத்துக்கிறோமோ, இங்க வந்து ஏர்ன் பண்றதுக்கு மட்டுமே நம்ம கத்து கொடுக்கல. அதான் அவங்க இப்ப திரும்பவும் சொல்றாங்க நான் கத்துட்டே இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நான் கத்துட்டு இருக்கேன், ஐ திங்க் நீங்களும் இன்னைக்கும் கத்துட்டு தான் இருப்போம். நம்ம இந்த பிசினஸ் மாடல் வந்து இது வந்து நம்ம கூட பேசிட்டு இருந்தோம்ல, என்ன பிசினஸ் இது அப்படின்னு, வாட் இஸ் திஸ் பிசினஸ்ங்கிற கொஸ்டின் வந்துட்டே இருக்கு எல்லாருக்கிட்டையும். திஸ் இஸ் நாட் ஜாப், திஸ் இஸ் அ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்ம வந்து we are partnered with highly reputed company, right? அது வந்து 45 locations across the globe இயங்குது. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். இப்போ கேட்பாங்க, இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றீங்க, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஆன்லைன்ல எப்படி மார்க்கெட் பண்றோம் அப்படிங்கறதான் நம்ம இந்த பிசினஸ்ல வர்றவங்களுக்கு என்ன செய்ய போறோம், கத்து கொடுக்க போறோம். நம்மளும் இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். ஐ திங்க் உங்க பாயிண்ட்ல நீங்க அதை பத்தி I think this is best part is though we are part of big business community, இதுல வந்து we are not going to market about any product. ஏதோ ப்ராடக்ட் பத்தி நாங்க மார்க்கெட் பண்ண, இந்த ப்ராடக்ட் it's very good, so whoever is joins us, it's not that you have to go and tell stories, you have to ஃபோர்ஸ் பண்ணோம் யார்கிட்டயும் இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் கார்த்திக் சொன்ன மாதிரி we need not run after people, right? So that is very very good point here, because no one likes to chase people. Other relatives irkotom, friends irkotom, friends கிட்ட நம்ம சேஸ் பண்ண ஆரம்பிச்சா ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடும். கரெக்டா? So all that is not needed.
just social media platform நாங்க யூஸ் பண்ணுவோம், and we are socializing people about the business model, right? That is what is this whole business about. You're socializing people in the business model எப்படி work ஆகுது, and in the behind definitely there's a product, but nanga we are not doing a marketing of the product, so that we do not do. Inventory கிடையாது எங்க வீட்ல, like சேர்த்து வச்சிட்டு அது கிடையாது, zero inventory maintenance. We are not selling anything and you're not chasing people. And நீங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, this is not a job, this is a business. So this is like any regular business, it will take time. For when I say time, again it depends on your effort. I have seen number business company la 6 மாசத்துலயே they are making 5 figures 6 Correct. figures and all கூட பண்ற ஆள் இருக்காங்க. It's not that everyone. நான் ஜெனரலா சொல்றேன், ஜெனரலா it will take some time. And when I say sometime, it's not like years, few months, right? It will take few months. So definitely it's not a quick rich scheme. None of the business, I don't think so, to my knowledge, is a quick rich, right? Nungalku time kudukano, effort kudukano, and definitely you should have a mentorship. Adu vandu in the business kudukranga, endha business ku na paathathu kedaiyadhu. And moreover in the business naga, I think pariya episode la pesirkom adi, it has, you can hand it over this legacy to your children, right? And of course it has over a period of time you have a pension scheme here. So there's lot of features. So இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு 149 நீங்க எப்போ நீங்க பே பண்ணுவீங்க அப்போ எல்லா டீடைலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. That is the whole reason, we are taking 149. நீங்க எல்லாம் இது பார்த்தது பிறகு உங்களுக்கு பிடிக்கலனா கூட you can step out and this $149 is fully given. US dollar 149 is fully given, right? So yeah. Sunita, I think Simran and Christina, they are watching our live. Thank you, Simran. Thank you, Christina. And விருப்பப்படுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது டிஜிட்டல் பிசினஸ்னா என்ன நினைக்கிறாங்கன்னா பிட்காயின் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ வாட் இஸ் திஸ் பிசினஸ்னா சிம்பிளா சொல்றேன்னா this is marketing. We are marketing, like you say, we are marketing the business. Yes. But also there is a product behind it. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி it based on a company. Yes. It based on a, so இதெல்லாம் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி தந்தது. ஏன்னா டிஜிட்டல் அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஏன்னா அதுவும் ஆப்ஷன் நான் பார்த்தேன். அந்த ஆப்ஷன் ஒரு 4-5 ஆப்ஷன்ல அது ஒரு ஆப்ஷன் இருந்தது. இந்த பிட்காயினை நீங்க வந்து மாசம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஃபைனான்ஸ் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு மாறும். பட் திஸ் பிசினஸ் இஸ் நாட் தட். லைக் டிஜிட்டல் பிசினஸ்னா பேர் டிஜிட்டல்னு பார்த்தோம்னா அது வேற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிடுறாங்க. பட் திஸ் இஸ் நத்திங் பட் மார்க்கெட்டிங். லைக் we are marketing through a social platform. And but we are marketing the business model. We don't market any product. But though there's a product in the background, but we don't talk about that. அதுதான் இன்னொன்னு வந்து அதை பேச வேணாம்னு நினைக்கிறது வந்து, ஏன்னா அதோட எக்ஸாக்ட் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு டைரக்டா கிடைக்குது. More detailed and from the right source. ஆமா. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது அது 100% கொடுக்க முடியுமா இல்ல ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நான் என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே 1 year 2 year பண்றவங்க. நான் வந்து 3 months என்னால வந்து நீங்க பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சொல்ல போனா 4-5 செஷன்ஸ் முன்னாடி சிவான் ஒருத்தர் வந்திருந்தாரு. ரொம்ப பிரெயின் ஸ்டார்மிங்கா நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்னால கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அதனால அதை கொடுக்காம மேபி அந்த 149, like I said, you have 30 days guarantee. Just go inside. All you have to do is watch a video, watch என்ன அந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி ப்ராடக்ட், என்ன கமிஷன், அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா அங்க இருந்து கொடுக்கும்போது ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். சுனிதா, அதுல ஒரு பாயிண்ட், 149 பே பண்ணா 30 days கண்டிப்பா நம்ம கொடுக்குறோம். 149 பே பண்றதோட பர்பஸே என்னன்னா, அடுத்த பிசினஸ்ல அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உள்ள வராங்க. சரியா? there are different strategy. சரியா? அவங்க கேட்பாங்க அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அந்த 149 பே பண்ணா ஓகே, இட்ஸ் சிம்பிள். நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம பிசினஸ் ஸ்கேல் அப் பண்றோம்ங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட சொந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி, எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். எனக்கு எவ்வளவு இன்கம் பொட்டன்ஷியலா நான் இன் ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறனோ
அந்த அளவுக்கு ஏத்தமான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆப்ட் பண்ணணும். அதனோட கிளியர் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் 149 என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவா குறிக்கப்பட்டிருக்கு. அதனால அது அன்லஸ் அன்டில் எவ்ரி இண்டிவிஜுவல் யார் யாருக்கெல்லாம் ஒரு டிசைர் இருக்கோ அவங்க வந்து அதை போய் பார்த்த பட்சத்துல அவங்களோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். ஹவு மச் தே ஆர் ஏபிள் டு டூ, அது எவ்வளவு அவங்க இன்கம் எதிர்ப்பா. இப்போ சம்டைம்ஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸ் இவ்வளவு இருந்தா போதும், உங்களுக்கு வேற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு வேற மாதிரி இது இருக்கும். அது அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி அதை என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ரெண்டாவது வந்து there are lot of successful people are there in the community, right? One day அவங்க அந்த 149 பே பண்ணி உள்ள போறப்ப they can explore ஒவ்வொரு லைஃப்லயும் வந்து நம்ம டிஃபரெண்டான ஒரு சிச்சுவேஷன் நம்ம கடந்து வந்திருப்போம், சேலஞ்சஸ் கடந்து வந்திருப்போம். அப்ப அந்த விஐபி கம்யூனிட்டிக்குள்ள அந்த ஃபேஸ்புக் குரூப்ல போய் அதை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ரியல் ஸ்டோரிஸ அவங்க ரியலா புரிஞ்சுப்பாங்க. அது வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சேலஞ்சஸ் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, யூனோ, லைக் பிகாஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து லைக் எல்லாம் லைக் நான் வந்து ஐடி ஃபீல்ட், ஆதி வந்து ஹோட்டலியர், அண்ட் கார்த்திக் சார் வந்து he was a chef. So it's a different, you know, so areas people are coming, so everyone will have their different challenges. இப்ப எனக்கு வேற சேலஞ்ச் இருக்கும், உங்களுக்கு வேற சேலஞ்ச் இருக்கும். அந்த கம்யூனிட்டில போனா we find different type of people and see அவங்க எப்படி அந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்ணாங்க. சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுங்கிறத நம்ம கிளியரா எவிடென்ட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அன்லஸ் அன்டில் அங்க போய் பார்த்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும். சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்ல நீங்க அதை ஒரு 10 மினிட்ஸ்ல சொல்லுங்க, 15 மினிட்ஸ்ல சொல்லுங்க, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அன்லஸ் அன்டில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணாத பட்சத்துல அது நம்மளால சொல்ல முடியாது. இன்னொரு கொஸ்டின் கேக்குறாங்க, ஓகே நான் என்ன பண்ணணும் இந்த பிசினஸ்ல? ஓகே இதுதான் நம்ம பிசினஸ் சொல்லிட்டோம், மார்க்கெட்டிங் தான் நம்ம பிசினஸ், இது வந்து ஜாப் இல்ல, இட்ஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஹவு டு ஐ டூ, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. உங்க பாயிண்ட்ல நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அடுத்தது அவங்க கார்த்திக் அவங்க சொல்லுவாங்க. எனக்கும் இந்த கேள்வி நிறைய வாட்டி வருது. So but I'll try to explain. I think marketing definitely, but what are the different sort of marketing, correct? So one வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதுலயே வந்து அவங்க ஃபனல் செட் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்க சேல்ஸ் ஃபனல் செட் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் செட் பண்ணி கொடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ நீங்க என்ன லைக் ஆஸ் அ பிசினஸ் நாங்க என்ன பண்றோம், we are just doing the postings, right? We are talking how the business is benefiting me, how this business has changed my life, how this can help others our life மாற்றத்துக்கு, right? So we keep promoting that. That's the only thing actually we do, but we do it in different way. ஒன்னு வந்து நீங்க போஸ்டிங் பண்ணலாம், ரீல்ஸ் போடலாம், நீங்க இல்லனா இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணலாம், இல்லனா நீங்க வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் வேஸ். பட் அல்டிமேட்டா நீங்க பண்றது ஒரே விஷயம் தான், நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க, போட்டோஸ் எடுக்கிறீங்க, நீங்க ரீல்ஸ் பண்றீங்க, and you're posting it. That's the only way. But there's different way of posting. Post it in your Facebook or post it in your Insta. In the Insta la face பண்ணுங்க, what is YouTube in the YouTube la post பண்ணுங்க, இல்லனா நீங்க லைவ் இன்டர்வியூஸ் பண்ணலாம். எங்கள் பிசினஸ் கம்யூனிட்டி நாங்களும் அது முன்னாடியே சொல்லியிருக்கோம், இட்ஸ் a huge business community, almost 250,000 people are there. ஸோ நாங்கள் கெஸ்ட் லைக் இன்னைக்கு கார்த்திக் சாரை கூப்பிட்டுருக்கோம், அதே மாதிரி நாங்கள் நிறைய கெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவோம். ஸோ தேர்ஸ் a huge community. ஸோ அவங்கள நீங்க கூப்பிட்டு லைக் you can share their knowledge, their experience. So this is very simple, very, very simple. உங்களுக்கு அது ஒரு வாட்டி தெரிய வந்துச்சுன்னா it's nothing, like is talking like how you talk with your friends. கரெக்டா? அதுல வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி பேசிட்டு and you're sharing the information. So அதான் வேலை, that is the job. அதுக்கு மேல எந்த வேலையும் கிடையாது. But of course you should be posting valuable things, not craps and other stuff. கொஞ்சம் நல்ல போஸ்டிங் about the business மட்டும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. Of course கொஞ்சம் personal thing if you want to post, like this is my family, how it is, how I'm able to spend a quality time with my family now in the businessல வந்த பிறகு. like கார்த்திகா அவர் சொன்னாரு, like main thing is he wanted to spend time with his kids, with his son and with his family. So quality time எப்படி add பண்ணிருக்கேன், by adding more finance or adding more money, how you're able to use that to explore your life or enjoy your life, right? So அதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். So basically sharing information using different platforms, அதுதான் பண்ணணும், அதுதான் வேலை உங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. I think that's what is my take. கார்த்திக் சார் நீங்க வேணா சொல்லுங்க. நான் இப்போ ரீசெண்டா 3 months தான் ஆனதுனால எனக்கு தெரிஞ்சதை நான் கத்துக்கிட்டது தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்
இந்த பிசினஸ்ல என்ன பண்ணா லைக் ஆடிங் டு வாட் ஆதி செட் 149க்கு உங்களுக்கு ஃபனல் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு அதெல்லாம் புது டேர்ம், புது ப்ராசஸ். ஃபனல் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, உங்க வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க டிசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். உங்க இமெயில் ஐடி, உங்களுக்கு பிசினஸ் இமெயில் ஐடி கொடுத்துருவாங்க. நீங்க ஃபேஸ்புக்ல உங்க பிசினஸ் பேஜை ரன் பண்ணணும். அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். பேசிக்கலி இதெல்லாம் பேஸ வந்து கரெக்டா பண்ணி ட்ரைனிங் நிறைய எடுத்தீங்க. ட்ரைனிங் வந்து ஏகப்பட்டது இருக்கு இதுல. ஹவ் யூ ப்ரொஜெக்ட் திஸ் பிசினஸ், ஹவ் யூ புட் அவுட் திஸ் பிசினஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் நம்ம பிசினஸ் பேக்ரவுண்ட், கம்பெனிஸ், நம்ம அந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு என்ன பொறுத்தவரை அந்த பிசினஸ் எப்படின்னா மார்க்கெட்டிங் அண்ட் டிரெக்டிங் த பீப்புள் ஹூ நீட் இன் ஹெல்ப். Because this is also helping people. Definitely. இந்த மாதிரி எனக்கு வந்து நான் இப்ப தேடி கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் மூலமா அவங்க கண்ணு முன்னாடி போய் நிக்கணும், அவ்வளவுதான். நின்று அவங்கள ப்ராப்பரா டிரெக்ட் பண்றதுதான். அதுக்கு மேல எப்படி சொல்றது, இது ஒரு அவங்களுக்கு கைட் பண்றது வந்து ஹானஸ்டா கைட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் மென்டாரா வந்து ஹானஸ்டா கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் என்ன பொறுத்தவரை மார்க்கெட்டிங் பண்றோம், who need in help, they will come to you. You honestly tell them what it is, what the business is, and you are directing to where to where they can get the help from. Then it's their choice, right? Like அவங்க சூஸ் பண்ணலாம். அவங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்க சூஸ் பண்ணிட்டு மேபி அவங்க ஒரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். பேசிக்கலி இதோட அந்த பிசினஸ் மாடலோட தே வந்து ஹெல்பிங் ஈச் அதர் தான். இப்போ என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மே புதுசு. எனக்கு மென்டர் இருந்தாங்க, கோச் இருந்தாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான்லாம் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ற ஆளே கிடையாது. என்னோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒன்னும் பெருசாலாம், அதுவும் பிசினஸ் பேஜ் ரன் பண்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றது. நான் ஐடில, நீங்களா வந்து லைக் நான் ஐடில, நான் ஐடில இருந்துட்டு அதுதான் நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன், ஐடில இருக்க பர்சனுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தெரியுது, எனக்கு இந்த ஸ்ட்ரீம்யார்ட் பிளாட்ஃபார்ம், அப்புறம் ஃப்ரெண்ட்லி நேரமா சொல்றாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது. அது வந்து ஒரு பெரிய ஓஷன் மாதிரி இருக்கு. அதையே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அதுல எப்படி மார்க்கெட் பண்றது. சோ yeah, basically என்ன பொறுத்தவரை this is just marketing and directing the people. Just help each other and of course you earn some money as well. Yeah, not some no yeah, there's so much potential. To begin with some நிறைய பேர் மிஸ்டைரக்ட் ஆயிராங்க. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 5 figure அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா அவங்க மைண்ட் வந்து பிட்காயின் அப்படிலாம் போகுது. ஏன்னா yes, it's fastest, it's on your effort, it's fastest, and there is lots of things like warm marketing இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ad போட்டு மார்க்கெட்டிங் இருக்கு. warm marketing அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாருக்கும் அந்த இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். and நீங்க வந்து அத நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம சேஸ் பண்ண தேவையில்லை. once they see you on the platform, right? என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து கேட்பாங்க, என்ன பண்ற நீ என்ன பண்ணிட்டு இருந்த Facebookல, என்ன யார்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்த. so they come to you, right? Rather than you going to them, ஆமா, basically அதுதான் the business. நீங்க you just direct them if they need help and you're not forcing them. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம், டைரக்ட் பண்றதுக்கும் ஃபோர்ஸ் பண்றதுக்கும். சோ இது இந்த பிசினஸ் இதுல எனக்கு பிடிச்சது அது ஒண்ணு. பட் இஃப் யூ ஹேவ் a big warm market you can make more money. More easy money, more easy quick money you can say. It depends on what kind of friends you have. So இது அவங்கவங்க திறமை, அவங்கவங்க எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்க, இந்த பிசினஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் எந்த அளவுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க, ஹெல்ப் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்ற பொறுத்து தான். மித்தபடி சொன்ன மாதிரி இது ஒன்றும் பெரிய ஐடி தெரிஞ்சுட்டு வர பிசினஸும் கிடையாது. வந்து கத்துக்கலாம். of course you can train any business. ட்ரைனிங் இல்லைன்னா நமக்கு தான் வீடியோ ட்ரைனிங்ஸ் இருக்குல்ல, அதை பார்த்து பண்ணிடலாம். like you can just do it by seeing that. லாங்குவேஜும் இங்கிலீஷ் தெரியணுமான்ற வேற நிறைய கேக்குறாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் கேப்ஷன்ஸ் அவங்கவுங்க லாங்குவேஜ்ல இருக்கு. எல்லா கண்ட்ரிலயும் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. லீகாலிட்டி படி பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லீகல். கேப்ஷன் இருக்கு, நீங்க பார்த்து கத்துக்கலாம். அதனால ஐடி
தெரிஞ்சுட்டு வரணுமான்றது வேற அடுத்த கொஸ்டினா இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் பிசினஸ்னு வரும்போது சோ அதை தெரிஞ்சுட்டு வரணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன பொறுத்த நானே வந்து இட்ஸ் நாட் டெக்கி திங். டெக் சேவி அவசியம் கிடையாது. உங்களுக்கு நாங்களாம் மொபைல்ல ரீல் பார்க்க தெரியும்னா நீங்க பிசினஸ் பண்ண முடியும். அதான் நான் சொல்வேன் நானு. இல்ல அந்த விஷயத்துல நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம நிறைய நேரத்துல ரீல்ஸ் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம இன்னொரு somebody is earning நம்ம பார்த்து நம்ம டைம் ஸ்கிரீன் டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் அந்த டைமை அவங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஒரே வேர்ட்ல வந்து நம்ம வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை லீவரேஜ் பண்ணி மார்க்கெட் பண்றோம். அதுதான் நம்ம இங்க வந்தா பண்ண வேண்டிய ஒரே வேலை. இன்னொரு கொஸ்டின் இருக்கும், நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ வந்து பிகாஸ் இது சோசியல் மீடியா ட்ரைனிங்னால சிலருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வரும். ஓகே இப்பதான் ட்ரைனிங் நீங்க கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு அப்டேட் ஆச்சுன்னா அப்போ எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ட்ரைனிங் அப்டேட் பண்றதுக்காகவே எவ்ரி வெனஸ்டே வந்து நமக்கு வந்து மாஸ்டர் மைண்ட்னு ஒரு கிளாஸ் நடக்கும். ஸோ தட் கரண்டா என்னென்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன அப்டேட்டா இருக்கோ அது எல்லாமே அந்த ட்ரைனிங்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஒரு கொஸ்டின் வரும், ஓகே எனக்கு டைம் இல்லை அந்த ட்ரைனிங் லைவ்ல பாக்குறதுக்கு. அதை பத்தி ஒரி கிடையாது. பிகாஸ் அது எல்லாமே நம்மளோட ட்ரைனிங் பேக்கேஜ்ல இட் இஸ் இன்க்ளூடட். அது ரெக்கார்டட். வென்எவர் நம்மளுக்கு டைம் இருக்கோ அந்த டைம்ல அந்த ட்ரைனிங் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். So I think this is the most நான் வந்து business background இருந்து வரல, but to my whatever business knowledge I have, I think this is one of the easiest, I would say. But at the same time you have to give your time and effort, right? And நானும் அதுவும் லாஸ்ட் எபிசோட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி லாங்கா ஒரு 20-25 minutes எபிசோட் பண்ணோம். So I don't want to talk again about investment, but minimum investment. It is not a huge investment. Definitely startup cost இருக்கு. ஏன்னா அந்த different strategies, but only based on the capacity. But definitely there is a startup cost. Yes, there is no business with zero money, right? So yes, let us be that. Then I சொல்லிட்டு இருக்கோம், it's not a job that you come with a zero and then you start drawing money. It is a business, so you have to invest money, right? But again, having said that, it's not huge. It's not like in 100K, 200. அதெல்லாம் கடவே கிடையாது. It's only in fraction, very it's small. Peanuts, you know, most of the people. And யார் நார்த் அமெரிக்கால இருக்காங்களோ அவங்களுக்கு financing option இருக்கு. So those who don't have money, financing option is also there, right? So it just really helps them. Okay, so நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்போ உங்களோட ஜர்னி ரொம்ப ஃப்ரெஷ் ஜர்னி. இப்போ நிறைய there are like நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஸ்டில். நம்ம பண்ண வேண்டாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? அதுதான் என் கேஸ் இந்த மாதிரி. அதாவது இதுல சொல்லுவாங்கல்ல, this is business with flexibilityனுவாங்க. நான் எங்கேயும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பிசினஸ் லைக் வித்தவுட் எலிஜிபிலிட்டி. இல்லை இப்போ எலிஜிபிள் இல்லை, இப்போ என்னால எலிஜிபிள் இல்லைன்னா நம்ம ஒர்க் வைஸ் மட்டும் சொல்லல, நம்மளால இது பண்ண முடியுமா, நம்மளால இங்கிலீஷ் தெரியாது, ஐடி தெரியாது, ஐ எம் நாட் குவாலிஃபைட் அப்படின்னு there is no barrier. not எந்த பேரியர் இல்லாத பிசினஸ். this is with comes without any eligibility too. Right. It's not only everyone is eligible if you're 18 years. Avladha. That's right. That's right. கரெக்ட்டா சொன்னீங்க சுனிதா. That's ஆமா. கேக்குறவங்கள அதான் இதுல ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் திருப்பி நான் கேக்குறேன்னா, அவங்க வந்து சரி இதுல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கு நீங்க பேசிட்டீங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து மந்த்லி இன்கம் வருமா அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். நீங்க சொன்ன மாதிரி 5 டிஜிட்லயும் பண்ணலாம். What is your talent? What is your மார்க்கெட்டிங் பண்றதுல நீங்க பயங்கர டேலண்டட் இல்லமா இருக்கு, ஆல்ரெடி இது பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, this is the best platform to make, because this is high commission product. Yes, right? very this high. is not like bits and pieces எல்லாம் நீங்க சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4-5 விக்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து this is a high commissioned product. பட் இதுல ஒண்ணு என்னன்னா, இப்ப என்ன மாதிரி ஆளுங்களாம் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமை, பேஷன்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். நம்ம வந்தோன்னே நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோ ஏர்ன் பண்றோம் நெக்ஸ்ட் மந்த். பட் ஐம் பிரெட்டி ஷுர் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன்னா அட்லீஸ்ட் 1 year 1.5 yearல ஐ வில் ஸ்டார்ட் ஏர்னிங் மோர் தேன் வாட் ஐ வாண்ட் டு. அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கான எஃபர்ட் மட்டும் தான் தேவைப்படுது, தவிர இதுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஆமா, ஏன்னா எனக்குலாம் ரொம்ப புதுசு இது. நான் ஆமா இந்த மாதிரி பேசினது கூட கிடையாது. ஆக்சுவலி வந்து என் கோச் சைட்ல we had invited a senior, like he is doing from last 5 or 6 years பண்றாங்க. he is like 6A-4, I think he's something like that. So அவர் வந்து சொன்னாரு, so someone asked him like what is the percentage of
failure here, right? So he said 0. Because if you are going to keep trying, you're going to never fail in this business, right? It may, some people, they get success, or they start seeing the money in 2 months, 3 months also. Some people, they will start seeing in 6 months. Some people, they might take 1 year. நீங்க சொன்ன மாதிரி 1 year கூட ஆகலாம். Okay, so it's just matter of time. But 1 year தான் நான் வந்து தப்பா சாரி ப்ராஜெக்ட் சாரி that's fine. Let us give எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் தவிர ஆமா அதுக்காடி ஐயோ 1 year ஆகுமான்றதும் கிடையாது. அது வந்து எக்ஸாம்பிள் ஒரு பேட் எக்ஸாம்பிளா அவங்க நினைக்க வேணாம். என்னோட மைண்ட் செட் நான் சொல்றேன். கரெக்ட். சில பேர் because they are not able to give time இல்லையா, அவங்க வேலை பண்றாங்க, பசங்க இருக்காங்க, so they just able to give only 1 hour, they are not able to give much hours, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். Let us be very very honest here. நீங்க சொன்ன மாதிரி this business is done on honesty. So சில பேருக்கு 8 months 9 months கூட ஆகுது, so it's not a big thing. But ultimately you shouldn't quit it. It is your business, and you have to take care of it, and this is like any regular business. So நீங்க அந்த effort and time கொடுத்தாங்க இந்த business. கண்டிப்பா. சுனிதா, ஒரு சின்ன விஷயம், ஒரு லாஸ்ட் இதுங்க. இப்ப கேட்டாங்க, நான் இந்த பிசினஸ் எங்க இருந்தாலும் பண்ணலாமா? நான் எக்ஸாம்பிள், நான் இங்க கனடால இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், திருப்பி நான் ஏதோ ஒரு இதுக்கு வெக்கேஷனுக்கு நான் இந்தியா போறேன், அந்த டைம்ல யார் என் பிசினஸ் பண்ணுவா? அதை பத்தி ஒரே கிடையாது. பிகாஸ் பிசினஸ் ஹஸ் காட் குளோபல் ஆக்சஸ். அதுதான் டிராவல் ஃப்ரீடம் இந்த பிசினஸ்ல இருக்கு. எங்க வேணாலும் நம்ம போலாம், எங்க வேணாலும், as long நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் லேப்டாப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா, when we follow the training, anywhere we can able to work. அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இப்போ நம்ம ஜாப்ல இருக்கிறப்ப வெக்கேஷன் பண்ணா we will not be paid, right? But when we do this as a business, நம்ம இதை ஸ்லோவா பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா இது வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் ஃபேமிலிக்கு தரும் அப்படிங்கறத நான் சொன்னேன். எக்ஸாம்பிள் இல்ல, நான் சாரி இல்ல, நான் இப்போ நான் all tax forms and everything was submitted through my Canadian number. Yes. But I am in Florida. So அதுக்கு தான் நான் வந்து என்னோட நான் வந்து ஷோ பண்ணாங்க, நீங்க ஷோ பண்ணல. I showed as my expense, and you know what, I am like, because I had expense, I also started last year only, right? So I had my expense, and I am getting a refund of 4 figure, right? Because of the investment, and because it's a new business, I showed I'm in loss. பாத்தீங்கன்னா, like, because this last year பார்த்தா 4-5 months, so 4-5 months I cannot, it was not in profit because of my investment whatsoever. So I showed it as an expense, and I'm getting a refund of 4 figure, right? So which adoda like best எதுமே கிடையாது, right? Even before making a profit, you're getting a refund. Right? So yeah, again it's a proof, it's a legal business, so, and it's a taxable business as well, and you get returns also in that. Okay, adi வேற ஏதாவது ஆட் பண்ணனுமா? இல்லங்க, ஆயிடுச்சு. Okay then, thank you so much Karthik, எங்க பேஜ் வந்ததுக்கு. And நானும் ஆதியும் அடுத்த எபிசோட் திருப்பி வருவோம், episode 8 I think next week. Yes, so, episode 8, and we'll talk more about this business. அதுக்குள்ள இன்னும் நிறைய கேள்விங்க வரும். We'll try to answer those questions also. Thank you. என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. Thank you so much. Thanks. Thank you Karthik, எங்க பேஜுக்கு வந்ததுக்கு ரொம்ப. And சுனிதா, நம்ம next week இதே டைம்ல episode 8ல எல்லாரையும் மீட் பண்ணலாம். Yeah. Thank you all for watching us. Thank you. Bye.